2 சாமுவேல் அதிகாரம் 14. அப்சலோம் எருசலேமுக்கு அழைத்து வரப்படல். அரசரின் உள்ளம் அப்சலோமின் மீது அன்பு கொண்டிருந்ததை செருயாவின் மகன் யோவாபு அறிந்திருந்தார். தெக்கோவாவுக்கு ஆளனுப்பி அங்கிருந்து கூர்ந்த அறிவுடைய ஒரு பெண்ணை யோவாபு தன்னிடம் கூட்டி வரச் சொல்லி அவளிடம், நீ துக்கம் கொண்டாடுபவளைப் போல் நடி, இழவு ஆடைகளை அணிந்து கொள், நறுனை பூசிக்கொள்ளாதே, இறந்தவனுக்காக பல நாள்கள் இழவு கொண்டாடுகிறவளைப் போல் நீ இருக்க வேண்டும். பின் அரசரிடம் சென்று அவரிடம் நீ இவ்வாறு பேச வேண்டும் என்று கூறி அவள் என்ன பேச வேண்டும் என்று யோவாபு சொல்லிக் கொடுத்தார். தெக்கோவாமை சார்ந்த பெண் அரசரிடம் சென்று முகம் குப்பர தரையில் வீழ்ந்து வணங்கி, அரசரே காப்பாற்றும் என்று கதறினாள். உனக்கு என்ன வேண்டும் என்று அரசர் அவளிடம் கேட்டார். நான் ஒரு கைம்பெண், என் கணவர் இறந்துவிட்டார். அடியவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். இருவரும் திறந்த வெளியில் சண்டையிட்டு கொண்டனர். அவர்களை தடுத்து நிறுத்த யாரும் இல்லாததால் ஒருவன் மற்றவனை தாக்கி கொன்றுவிட்டான். இதோ அடியவளுக்கு எதிராக என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி தன் சகோதரனை கொன்றவனை கொடுத்துவிடு, அவன் சகோதரனின் உயிருக்காக நாங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர். இவ்வாறு அவர்கள் எனக்கு இருக்கும் ஒரு வாரிசையும் அழித்து எனக்கு எஞ்சியுள்ள ஒளியையும் அணைத்து இவ்வுலகில் என் கணவனுக்கு பெயரும் வழிபரவும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று அவள் சொன்னாள். நீ உன் வீட்டுக்கு செல், உனக்காக நான் கட்டளை பிறப்பிப்பேன் என்று அரசர் அப்பெண்ணிடம் கூறினார். பின் தெக்கோவாமை சார்ந்த பெண் அரசரிடம், என் தலைவராம் அரசரே, என் குற்றம் என் மீதும் என் தந்தை வீட்டின் மீதும் இருக்கட்டும், அரசரும் அவரது அரியணையும் குற்றமற்று இருக்கட்டும் என்று கூறினாள். உன்னிடம் யார் எதை சொன்னாலும் அவனை என்னிடம் கொண்டு வா, அவன் உன்னை இனி தொடவே மாட்டான் என்று அரசர் கூறினார். இரத்த பழிவாங்க விளைவோர் இனி கொல்லாமல் இருக்கவும் என் மகன் சாகாமல் இருக்கவும் அரசராகிய நீர் ஆண்டவராகிய கடவுளிடம் மன்றாடுவீர் என்று அவள் சொன்னாள். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகனின் ஒரு முடி கூட தரையில் விழாது என்று பதிலளித்தார். பிறகு அப்பெண், அடியவள் என் தலைவராம் அரசரிடம் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதி தாரும் என்று கேட்க, அவரும் சொல் என்று பதிலளித்தார். அவள் சொன்னது, கடவுளின் மக்களுக்கு எதிராக இத்தகைய எண்ணத்தை நீர் கொண்டிருப்பது ஏன்? தம்மால் துரத்தப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளியாக்குகிறது. நாம் இறப்பது உறுதி. தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம். ஆனால் துரத்தப்பட்டவனை பொறுத்தமட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகி விடாதபடி கடவுள் திட்டமிடுகிறார். அவன் உயிரை எடுக்க மாட்டார். இதை என் தலைவராம் அரசரிடம் நான் கூற வந்தபோது மக்கள் என்னை அச்சுறுத்தினர். அடியவளோ, நான் அரசரிடம் போவேன். ஒருவேளை அரசர் தம் அடியவளின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். அரசர் செவி கொடுத்து என்னையும் என் மகனையும் கடவுளின் உரிமை சொத்தினின்று அழிக்க வருபவனின் கையினின்று தம் அடியவளை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். ஏனெனில் அடியவள் என்னப்படி என் தலைவராம் அரசரின் வார்த்தை எனக்கு அமைதி தரும். கடவுளின் தூதரைப் போல் என் தலைவராம் அரசர் நன்மையும் தீமையும் புரிந்து கொள்வார். ஆண்டவராம் கடவுள் உம்மோடு இருப்பார் என்று கூறினாள். அதன்பின் தாவீது அப்பெண்ணிடம் மறுமொழியாக, நான் உன்னிடம் கேட்பது எதற்கும் மறைக்காமல் பதில் சொல் என்றார். அதற்கு அவள், தயை கூர்ந்து என் தலைவராம் அரசர் கேட்கட்டும் என்றாள். இதிலெல்லாம் உன்னோடு யோவாபுக்கு பங்கு உண்டு அல்லவா என்று அரசர் தாவீது கேட்டார். என் தலைவராம் அரசரே, உயிர்மேல் ஆணை, என் தலைவராம் அரசரின் வார்த்தையிலிருந்து யாரும் வளமோ இடமோ திரும்ப முடியாது. அடியான் யோவாபுதான் என்னை பணித்தவர். அவரே இச்சொற்கள் அனைத்தையும் அடியவளுக்கு சொல்லித் தந்தவர். அடியான் யோவாபு தற்போதைய நிலை மாற வேண்டுமென இதை செய்தார். ஆனால் கடவுளின் தூதருக்கு நிகரான பேரறிவு கொண்ட எம் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்று அப்பெண் கூறினாள். அப்பொழுது அரசர் யோவாபை அழைத்து, இதை செய்தவன் நீயே, போ, இளைஞன் அப்சலோமை கூட்டி வா என்றார். யோவாபு முகம் குப்பர தரையில் வீழ்ந்து வணங்கி
அரசரை வாழ்த்தி, என் தலைவராம் அரசரே, உம் அடியானின் சொற்படி அரசர் செய்துவிட்டார். இதிலிருந்து நான் உன் கண்முன் கருணை பெற்றுவிட்டேன் என்று உம் அடியான் அறிவான் என்று கூறினார். யோவாபு எழுந்து கெசூருக்கு சென்று அப்சலோமை எருசலேமுக்கு கூட்டி வந்தார். அவன் தன் வீட்டுக்கே திரும்பட்டும், என் முகத்தில் அவன் விழிக்க கூடாது என்று அரசர் கூற, அப்சலோம் தம் வீட்டுக்கு திரும்பினான். அரசரின் முகத்தில் அவன் விழிக்கவில்லை. அப்சலோம் தாவீதுடன் ஒப்புரவாதல். இஸ்ரேல் அனைத்திலும் அப்சலோமைப் போல் புகழ்பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை. உச்சி முதல் உள்ளம் கால் வரை அவனின் எந்த குறையும் இல்லை. அவன் முடிவெட்டி கொள்ளும்போது ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தலைக்கு பாரமாயிருந்ததால் அவன் முடிவெட்டி கொள்வான். அது அரச அளவையின்படி 2 கிலோவுக்கு மேலாக இருக்கும். அப்சலோமுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. தாமார் என்ற பெயர் கொண்ட ஒரு மகளும் இருந்தாள். அவள் பேரழகியாக இருந்தாள். அப்சலோம் எருசலேமில் 2 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆனால் அரசன் முகத்தில் விழிக்கவில்லை. அப்சலோம் யோவாபை அரசரிடம் அனுப்புவதற்காக அவனை தன்னிடம் வரும்படி அழைத்தான். ஆனால் யோவாபு அவனிடம் செல்ல விரும்பவில்லை. 2ஆம் முறை ஆள் அனுப்பியும் யோவாபு செல்ல விரும்பவில்லை. அப்பொழுது அவன் தன் பணியாளரிடம், கவனியுங்கள், யோவாபின் வயல் என் வயலுக்கு அருகே உள்ளது. அங்கே வார்கோதுமை விளைந்துள்ளது. நீங்கள் சென்று அதற்கு தீ வையுங்கள் என்றான். அப்சலோமின் பணியாளர் அவ்வயலுக்கு தீ வைத்தனர். பின் யோவாபு புறப்பட்டு அப்சலோம் வீட்டுக்கு சென்று அவனிடம், உன் பணியாளர் என் வயலுக்கு தீ வைத்தது ஏன் என்று கேட்டார். அதற்கு அப்சலோம் யோவாபிடம் கூறியது, நான் கெசூரிலிருந்து இங்கு வந்தது ஏன்? நான் அங்கேயே இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என்று அரசரிடம் கேட்க விரும்புகிறேன். இதற்காக உம்மை அவரிடம் அனுப்ப உமக்கு ஆள் அனுப்பினேன். நான் இப்போது அரசரின் முகத்தில் விழிக்க வழி செய்யும். ஏனெனில் ஏதாவது குற்றம் இருப்பின் அவர் என்னை கொல்லட்டும். யோவாபு அரசரிடம் சென்று இதை தெரிவித்தார். அவர் அப்சலோமை அழைத்து வர செய்தார். அவன் அரசரிடம் சென்று முகம் குப்பர அரசர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினான். அரசர் அப்சலோமை முத்தமிட்டார்.